வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு எனக்கு ஒரு டிவி ஒன்று வந்திருக்கு. எல்ஜி கம்பெனி அல்ட்ரா ஸ்லிம் மாடல். இது டிஸ்பிளே ஒன்றும் வேலை செய்கிறது இல்லை. பவர் சப்ளை ஓகே, பட் என்ன பிரச்சனைன்னு இனித்தான் பார்க்க போகிறேன். இந்த காணொலி தான் இன்றைக்கு போட போகிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, இந்த டிவி என்ன நிலைமையில் இருக்குதுன்னு. இப்போ தான் கலட்டினான். கலட்டி போட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டு வச்சிருக்கிறேன். இன்னும் க்ளீன் பண்ண வேண்டி இருக்குது. சரி, நாங்கள் ஒருக்கா இதை ஒன் பண்ணி பார்ப்போம் என்னென்று. இப்போ ஒன் பண்ணுறேன்னா ஒன் பண்ணி இருக்குது. இப்போ இந்த பவர் லைட் வேலை செய்யுது. ஆனால் வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை டிவியில், டிஸ்பிளேயில். இதுவும் இல்லை. என்ன பிரச்சனை நீ தான் பார்க்கணும். நான் இனி என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த போட்டை டிவியை விட்டு ரிமூவ் பண்ணி போட்டு போட்டை எல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு இப்படி ஒரு வயரும் இப்படி ஒரு பின்னோட சேர்ந்த வயரை ஒன்று எடுங்க. சரியோ, எடுத்து போட்டு போட்டை எப்பவும் கலட்டேக்க இந்த பின்னை இந்த டிவின்ற ஏர்த்தில் அடித்து போட்டு தான் இஹெச்டியில் போகிற பவர் 4000 வோல்டேஜ்கிட்ட போகும் டியூப்புக்கு. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த பவரை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு இப்படி செய்யணும். இந்த ஸ்கூட்டர் மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கொண்டு அந்த பின்னில் முட்டாமலுக்கு பின்னுக்குள்ளே முட்டாமலுக்கு டியூப்பை நைஸாக ரிமூவ் பண்ணி கொண்டு அப்படி டியூப் எடுத்து ரிமூவ் பண்ணி கொண்டு இந்த கரண்ட்டை ஷார்ட் பண்ணணும். கரண்ட் இருந்தால் அங்கே எடுத்துக்கு போயிடும். இப்போ இதில் கரண்ட் இல்லை, பவர் இல்லை இதில். அதுக்கு பிறகு என்ன செய்ய வேணும்னு சொன்னால், இந்த பின்னை சாதுவாக அமர்த்தினால் இது ரிமூவ் ஆகிடும். பின்னை கலட்டி போட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறேன்னு சொன்னால், நீங்கள் இந்த வயர்களை ரிமூவ் பண்ணணும். போட்டில் உள்ள வயர்களை முதல் போகிற ஜாக் கொண்டு இருக்குது. அந்த ஜாக் ஜோ கோயிலுக்கு போகிறது டைரக்ட். இந்த ஜக்கை ரிமூவ் பண்ணணும். பிறகு போட்டை மெதுவாக அழுத்திட்டு இப்படியே இடத்துக்கு வாங்குவோம். இடத்துக்கு வரும்போது இந்த பின் அதாவது இந்த பியூஸுக்கும் இந்த ஒன் சுவிட்சுக்கு பக்கத்தில் உள்ள பின் நாங்கள் கரண்ட் கொடுக்குற பவர் கொடுக்குற பின், அதை ரிமூவ் பண்ணுவோம். பிறகு அதுக்கு அங்கால பிடிசி ரிலேக்கு பக்கத்தில் உள்ள பின்னை ரிமூவ் பண்ணுவோம். இது டிவின்ற இதுக்கு போகிறது. பிறகு ஒன் சுவிட்சு லைட்டுக்கு போகிற பின், அடுத்த 2 ஸ்பீக்கருக்கும் போகிறது. அதையும் ரிமூவ் பண்ணி போட்டு மேலே வாங்கும். மேலே டியூப்புக்கு பக்கத்தில் உள்ள இதை நாங்கள் அவதானமாக ரிமூவ் பண்ண வேண்டும். இல்லை டியூப் உடைஞ்சி போயிடும். மெதுவாக கிளித்து கொண்டு மெதுவாக ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ண பிறகு மற்றது பின் ஒன்று இருக்குது, அதையும் கழட்டி எடுங்க. மற்றது நான் எப்போவும் டிவி ரிப்பேர் செய்ய என்ன செய்கிறேன்னு சொன்னால், டிவியிலேருந்து போட்டை கழட்டி க்ளீன் பண்ணி போட்டு வெளியில் போட்டை வச்சு செய்து போட்டு தான் பிறகு டிவியில் கொழுவுவோம். அப்படி நீங்கள் செய்தாலும் ஈஸியாக செய்யலாம். கேமராவில்
இந்த டிவின்ற போட்டெல்லாம் கலட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி வெளியே எடுத்துட்டேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உங்கள் வாரம் அதை விளக்கமாக கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொல்ல ஆசைப்படுறேன். இதுதானே இந்த ப்ராக்சஸ் ஐசியா. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பவர் சப்ளை எல்லாம் ஓகேயா இருக்குது. இது 110 பவர் சப்ளை, இது 8 பவர் சப்ளை எல்லாம் ஓகேயா இருக்குது. மெயின் பவர் சப்ளை 330 எல்லாம் ஓகேயா இருக்குது. மெயின் சப்ளை, மெயின் கெப்பாசிட்டர் 300 வோல்டேஜ். இப்போ என்னென்னு சொன்னால் இதில் இருந்தும் சப்ளை வந்து இஹெச்சிக்கு சப்ளை வருது. இஹெச்சி சப்ளை வரதுக்கு 110 வோல்டேஜ் வருது. அதே மாதிரி கோயிலுக்கும் வருது 110 வோல்டேஜ். ஹெச் அவுட்டும் ஓகேயா இருக்குது. ஹெச் அவுட் டிரான்சிஸ்டர் ஓகே. மற்ற இதில் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் டிவி மட்டும் நமக்கு டிஸ்பிளே வேலை செய்யலை. என்ன காரணம்னு எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். வோல்டேஜ் எல்லாமே ஓகே. இந்த மெயின் ஐசிக்கு இந்த வார 3.3 வோல்டேஜ், அதாவது இந்த ரெகுலேட்டரில் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எழுதி அனுப்பினோம். ரெகுலேட்டர் வியாபாரங்கள் இருக்குது. 3.3 வோல்டேஜ் ரெகுலேட்டர். இந்த ரெகுலேட்டரில் வந்து 3 வோல்டேஜ் அவுட் வர இல்லை. அதுதான் இதுக்கு பிரச்சனை. இதை நான் என்ன செய்யணும், மாற்றிட்டேன். இந்த 3.3 வோல்டேஜ் ரெகுலேட்டர் மாற்றிட்டேன். அதோட இதில் வர இந்த ஐசின்ற வர ஒரு சீன டயோட் தெரியுது, அந்த இருக்கு ஒரு சீன டயோட் உண்டு. இந்த டயோட்டும் மாற்றினேன். மாற்றின பிறகு டிவி வேலை செய்யுது. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா கிளியராக வேலை செய்யுது. நாங்கள் அடுத்த வீச்சுக்கு என்ன செய்கிறோன்னு சொன்னால், டிஸ்பிளே வருது இல்லைன்றோன்னா பவர் சப்ளை சரி இஹெச்டி, இது இஹெச்டி அதாவது இந்த இஹெச்டி வேலை செய்யுது இல்லைன்றோன்னா அதை மாற்றுறது. இந்த பவர் இங்கே இது இஹெச்டி வேலை செய்தால் தான் நாங்கள் டிஸ்பிளே காட்டுவோம். ஆனால் இஹெச்டி வேலை செய்யணும், இஹெச்டி பிளேன்றோன்னா அதை மாற்றுறது. அப்போ என்ன செய்கிற வேண்டும் சொன்னால், பவர் சப்ளை எல்லாம் ஓகே தானே. அப்போ இஹெச்டி வேலை செய்யல, இஹெச்டியை மாற்றி பார்ப்போம். மற்ற ஹெச் அவுட் டிரான்சிஸ்டரை மாற்றி பார்ப்போம். இல்லை இது முதலே மாற்றி தான் என்னட்ட வந்த திருத்துறக்காண்டி எல்லாம் செக் பண்ணி பார்த்தா எல்லாம் நல்லா இருக்குது. இஹெச்சியும் செக் பண்ணி பார்த்தா இஹெச்சி நல்லா இருக்குது. அப்போ என்ன சொன்னால், இங்கே வந்து இந்த ப்ராக்சஸ் ஐசி ஓகே. இதுகள் அந்த 3.3 ரெகுலேட்டர், 5 வோல்டேஜ் ரெகுலேட்டர், இது 8 வோல்ட் ரெகுலேட்டர், இப்படி இதெல்லாம் ஓகே. பவர் சப்ளை இதுக்குள்ளே ஓகேண்டா மட்டும்தான் இஹெச்டி ஒர்க் ஆகும். ஓகே, பவர் சப்ளை எல்லாம் சரியண்டா தான் இஹெச்டி வேலை செய்யும். இதுக்குள்ளே எப்படின்னு சொன்னால் இஹெச்டியும் வேலை செய்யாது, முன்னுக்கு டிஸ்பிளேயும் வராது. அதாவது சும்மா இதாக தான் இருக்கும் டிஸ்பிளே. நாங்கள் எடுத்த வச்சுக்கு இஹெச்டி ஆம்பிளைன்ட்டு மாற்ற இல்லை, இஹெச்டி வேலை செய்யலாம். முதல் பவர் சப்ளை எல்லாம் பார்க்கணும். இதுக்குள்ள பவர் சப்ளை மெயினாக வந்து 3.3 வோல்டேஜ் பவர் சப்ளை ஒர்க் ஆகலைன்னா இங்கே இஹெச்சியும் ஒர்க் ஆகாது. மற்றது வெர்டிகல் ஐசிக்கு வர 14 வோல்டேஜ், -14 +14. முதல் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், முதல்ல நான் இந்த செக் பண்ணி பார்க்க இஹெச்டி வேலை செய்யலாம். நான் இஹெச்டிலேருந்து வெர்டிகலுக்கு போகிற ப்ளஸ் வோல்டேஜ் 14 மைனஸ் வோல்டேஜ் 14 வர இல்லை. ரெண்டு வோல்டேஜும் வர இல்லை. மற்றது 180 வர இல்லை. அடுத்து ஹீட்டர் வோல்டேஜ் அதுவும் வர இல்லை. ஆனால் இஹெச்டி வேலை செய்தால் தான் இந்த வோல்டேஜ் எல்லாம் அவுட்டாக வரும் வெளியில். ஆனால் முதலே வர இல்லை. அதுக்காண்டி வெர்டிகல் ஐசியை மாத்திர இல்லை, வெர்டிகல் வோல்டேஜ் வரதில்லாண்டு.
இஎஸ்டி முதலாவது நாங்கள் இஎஸ்டி எல்லாம் செக் பண்ணி பார்த்து இஎஸ்டி நல்லா இருந்து சொன்னால் இஎஸ்டியை ஒர்க் பண்ணுற வோல்டேஜுகள் இந்த சப்ஜெக்ட் அதாவது அவுட் இதுக்குள்ளே இந்த ஐசின்ற இந்த சப்ஜெக்டுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கு. இந்த கருப்பு கோடு மாதிரி இருக்குது அது கிஞ்சால் இதுகள் எல்லாம் இந்த இது கிஞ்சால் உள்ள ஓகேன்னு சொன்னால் இதை செக் பண்ணி பார்க்கணும். இதுக்குள்ளே சில நேரம் இந்த சீன டயோட்டெல்லாம் எனக்கு வெடிச்சிருந்தது. இந்த சீன டயோட்டை அதை மாத்திரமே வேலை செய்யும். அப்படி சின்ன பிரச்சனைகளாக தான் இருக்குது. மற்றது என்னென்னு சொன்னால் நான் இந்த டிவி போட்டை கலாட்டி எல்லாம் செய்து போட்டு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா வேலை செய்து கொண்டிருக்கேன் எனக்கு இந்த வீடியோ எடுக்க இல்லாத சூழ்நிலையாக போயிட்டுது. இப்போ ஒர்க் ஆகுது, இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ பாருங்க நான் போட்டு காட்டுறேன். என்ன மினாக்கட்டு நான் இந்த வேலையும் இல்லை வேறு வேலையும் ஒன்று செய்கிறேன். அப்போ ஒரு நாள் மினாக்கட்டு தான் இது செய்தது. அதான் கொஞ்சம் வீடியோ அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சு தான் நொண்டை எடிட் பண்ணி போடுறேன். ஆனால் நான் செய்த வேலையை தான் இந்த வீடியோவில் எடிட் பண்ணி போடுறோம். இல்லையே தேவையில்லாத இதுகள் ஒன்றும் போட இல்லையா. இது ஸ்பீக்கர் உண்டு, ஸ்பீக்கர் ஜெக் பின். அதான் நீங்கள் கலெக்டாக இந்த கெப்பாசிட்டர் அல்லது கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்து கொஞ்சம் இதாக இருந்தால் மாற்றி விடுங்க. அப்போ கண நாளைக்கு ஓடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் எனக்கு வேற ஒரு டிவி ஒன்று இருக்குது. நான் அதை வடிவாக கேமரா இல்லாமல் ஸ்டாண்ட் இல்லாதால இப்படி எடுக்கலாம் போயிட்டு ஸ்டாண்ட் ஒன்று வண்டிட்டு எடுத்து வடிவாக நீட்டாக அதை விளக்கமாக செய்து காட்டுகின்றேன். ஓகே, போட் ஃபிட் பண்ணியாச்சு. பவர் கொடுக்க போகிறேன். இது சிடி பிளேயர் என்ன பாருங்க, டிஸ்பிளே இப்போ வேலை செய்யுதேன். பாருங்க, இப்போ டிஸ்பிளே வேலை செய்யுது. வண்டி அவன ஆட்ட போட்டான். எவனோ வண்டிய ஆட்ட போட்டானா? படம் நல்ல வண்டி எங்க பிரிச்சு விட்டாங்க? யா வண்டி தூக்கிட்டு என்னைய பேசவன சொல்றியா? கரெக்ட். இத பார் சேட்டு, இந்த மாதிரி சப்ப பசங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு தூக்குனீனா இப்படிதான் ஆகும். எனக்கு என் வண்டி வேணும், இல்ல நடக்கிறதே வேற. என்னடா பண்ணுவ? ஓகே, ரவி போன் பண்ணி வர சொல்றேன். ஓகே, நன்றி, வணக்கம்.